அன்னைக்கு ஒரு நாள் தாத்தா செடி வைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டிட்டு இருந்தாரு. ஆனா தாத்தாக்கு வந்து தெரியாது, ஆல்ரெடி வந்து நாம அந்த பள்ளத்துக்குள்ள வந்து ஒரு ஐட்டத்தை மறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் தாத்தா அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாம மறைச்சு வச்சிருந்தா அந்த நூடுல்ஸ் பாக்கெட் வந்து வெளியே தாத்தாக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் தாத்தா அதை எடுத்து பார்த்துட்டு இங்க எப்படி நூடுல்ஸ் பாக்கெட் வந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை ஓரமா வச்சுட்டு மறுபடியும் பள்ள தோண்ட ஆரம்பிச்சாரு. மறுபடியும் இன்னொரு நூடுல்ஸ் பாக்கெட் வந்ததுமே தாத்தாக்கு வந்து லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே திங்க் பண்ணிட்டே இருந்து என்ன கூப்பிட்டாரு. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தாத்தா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாத்தா வந்து அப்படியே தெரியாத மாதிரி, கிஷோர் நீ கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கிட்டு வா, இந்த நூடுல்ஸையும் முட்டையும் வச்சு ஒன்னு செஞ்சா அது கரெக்டா செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தாத்தா அதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு அடுப்பு மேல கடையை வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணியை ஊத்திட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே அதுக்குள்ள வந்து அந்த நூடுல்ஸை பிரிச்சு போட்டுக்கிட்டு அந்த நூடுல்ஸ் உள்ள இருந்த அந்த மசாலா பாக்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பக்காவே வந்ததுமே அதை எடுத்து ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு மேல தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு அந்த நூடுல்ஸ் அதுக்குள்ள வச்சுட்டு அது கூட வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு அது லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுமே நூடுல்ஸ் மசாலாவையும் அது கூட சேர்த்துட்டு அது பக்காவா ரெடி ஆனதுமே எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு அதை அப்படியே பிரிச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குடா, நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க.